ஏய் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குற டவுட் ஒன்று தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் என்னன்னு. நான் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக. பட் நான் இந்த கண்டென்ட்டை செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் நெட்ஒர்க் ஏன் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதுக்கு நான் மார்க்கெட்டிங் தான் என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வச்சுக்கொள்ளணும். ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ பற்றி தெரியாத ஒருத்தட்ட கொண்டு போய் சேர்க்குற மெசேஜ் தான் மார்க்கெட்டிங். ஸோ அதை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் மீடியா, வெப்சைட், அந்த விஷயங்களை நாங்கள் செய்யக்கொள்ள அதை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்குது, நான் என்ன செய்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, வெலோஸ் மார்க்கெட்டிங். அதில் 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அண்ட் அதில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் 4 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் சர்வீசஸ். அதோட நாங்கள் கொடுக்குறோம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை சர்ச் ரிசல்ட்ஸுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறது. தென் அகெயின் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி கன்செப்ட். ஸோ இந்த விஷயங்கள் ஏன் செய்யணுன்ற டவுட் நிறைய பேர். இப்போ நாங்கள் எங்களோட முன்னுக்கு ஒரு ஜென்ரேஷனை யோசிச்சு பார்த்தா, நாங்கள் நிறைய பேர் ஷாப்புக்கு போயிட்டு வாங்குவோம். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வேண்டாம், ஒரு டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு ஊர் ஒன்றில் இருந்தால் நாங்கள் கிட்ட உள்ள பெரிய டவுனுக்கோ அப்படி ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு தான் நாங்கள் வாங்குவோம். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு விஷயம் தேவைன்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு என்ன செய்வோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம். இல்லாட்டி நேரத்துக்கு எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறோம். அப்போ அவங்கள கண்டாக்ட் பண்ணி சரி இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்கன்னு தான் இப்போ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ இதை அட்வான்டேஜாக எடுக்க வேண்டிய நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுற நேரம் அவங்களுக்கு பிஸ்னஸில் ஆப்ரேஷன்ஸில் அவங்களோட டே டு டே ஆப்ரேஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி டைம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ நாங்கள் இது வரைக்கும் 30+ பிஸ்னஸஸோடு ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு அந்த ரைட் நாலேஜ் இருக்குது, எந்த பிஸ்னஸுக்கு எந்த சர்வீஸ் கொடுக்குறது. ஸோ நிறைய பிஸ்னஸஸ் எங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க அண்ட் சொல்லுவாங்க, ஸோ இந்த எங்களுக்கு டிஜிட்டல் த்ரூ சேல்ஸ் வரணும். ஸோ நாங்கள் அந்த டைமில் அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணி தென் நாங்கள் ஒரு பிளான் கொடுப்போம் அவங்களுக்கு. இந்த விஷயங்களை செஞ்சால் தான் டிஜிட்டல் த்ரூ அவங்களுக்கு சேல்ஸ் செய்யணும்னு நாங்கள் நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணியும் வைக்கிறோம். ஸோ இதை நாங்கள் சர்வீஸை செஞ்சு கொடுக்கக்குள்ள அவங்க ஒரு அமௌண்ட் ஒன்று